ஆளுக்கு பாதி. உனக்கு 2 முழம், எனக்கு 2 முழம், அப்புறம் பொட்டு. வளையல். மா வரேம்மா, டாடா. சரிம்மா. நல்லா படிக்கணும். டாடா. இந்தா குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து உன் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். வாங்க சார், வாங்க வாங்க சார். வாங்க சார், உள்ள சார் படிக்கிட்ட பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்த காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு பாப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார். நான் ஒரு ஆளு, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? சார் வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி படிந்தா சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்துல அம்சோலி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற வயசு பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம பொட்டாடி தெரியாம அங்கதான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கிறானே சார். அம்சோலி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு, அம்சாவும் அம்சமா இருப்பாங்க சார். அக்கா. என்னது அவ்வளவு வயசாயி போச்சா? எனக்கு அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான் அக்கா. சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா, நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டாரு, அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட தான் கமிஷன் கேட்பானா? சரி சரி, நீ போ, சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வர சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். டேய் சார் வணக்கம் சார். என்னடா சார் இந்தாங்க சார். சார் சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவ, இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலயும் அல்வாவை திருநெல்வேலியிலும் வாங்கினியாக்க. எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா இல்ல உன் பொண்டாட்டி புள்ள புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி போய ஸ்டேஷனுக்கு போய. ராயல் ஃபேமிலி குடும்பத்தை
கோச்சுக்காதீங்க. அப்புறம் போட்டு எதுக்குங்க வைக்கிறீங்க? ஏச்சே, இவனுக்கெல்லாம் பாவ புண்ணியமே பார்க்க கூடாது. அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, பாம்பு பாம்பு கொத்திருச்சு. பாம்பு ஐயோ. இருக்குதே. ஐயோ ஐயோ அம்மா பெல்ட் வச்சு கட்டிடுறேன். போதுமா? ம் என்ன அங்கிள்? என்ன பின்னால ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு தெரியலையா? ஜாக்கெட்டா? ஷிஷோ. இனிமே நீ சிரிக்கவே கூடாது. என்ன காரியம்டா பண்ற நீ? என்ன காரியம் பண்ற? உன் ஆத்தால போய் படம் போடுறா, உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, தங்கச்சி போய் படம் போடுறா, நாதாரி நாயே உன்ன போய் படம் போடுறா. போடா. பாரு, பாரு, என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போலீஸ் கட்ட எடுத்துக்கிட்டு என்ன காரியம் பண்ற? உன்னெல்லாம் நம்ம போட வெளியில முதல்ல வெளியில போ. நீ நிக்காத, வெளியில போ. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலி அடிப்பேன். பாடி உள்ள. புதுசா வந்தவர்ல அதான் அம்சாவை பத்தி தெரியல. போ தெரிஞ்சுக்குவான். இவனுக்கெல்லாம் இது தேவையாயா? உடம்பு புண்ணாகி கதையா?